ஒரு அன்பின் தேவனாகிய கிறிஸ்து. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் யார் என்று சொன்னால், அவர் நம்மை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய அன்பு நிறைந்த தேவன். அவரை போல ஒரு அன்புள்ள தேவனை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அன்பின் நிமித்தம் என்ன செய்வாரா? எல்லாம் செய்வார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனே என்ன செய்தாரா? கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இன்னும் பவுல் ரோமருக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், அந்த அன்பினாலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த அன்பின் தேவனை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தாரா? அவர் தம்மை அப்படியே ஒப்புக் கொடுக்கிறார். அந்த பாவ சாப அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைக்கும்படியாக அன்பின் தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவரே இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷ ரூபமாய் மாறுகிறார். மனுஷனுடைய அந்த காரியங்கள் மீட்கப்படும்படியாக. அப்போ அந்த அன்பின் தேவனை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது நமக்காக எல்லாம் செய்வார்.